தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தலைவர் பா. பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பெருமளவில் பங்கேற்றனர். தற்போது குறுவை பருவம் 43,670 ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் 52,000 ஹெக்டேர் குறுவை நெல் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது. உரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறுவை நெற்பயிருக்கு ஏக்கருக்கு ரூ.730 மட்டுமே என்றும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்யலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் 2024-2025 தஞ்சை மாவட்டத்தில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் தங்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் இந்த ஆண்டு 116 கிராம ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தரிசு நில தொகுப்பு தேர்வு திட்டம் செய்யப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் ஆடி பட்டத்திற்கு காய்கறி விதை பொட்டலங்கள் ரூ.25 முழு விலையில் விவசாயிகள் தோட்டக்கலை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்றும், தற்போது சி மற்றும் டி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சி வாய்க்கால் 367 கிலோமீட்டரும் தற்போது வரை 366 கிலோமீட்டர் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவது தற்போது வரை 316 கிலோமீட்டர் தூர்வாரப்பட்டுள்ளது என்றும் 567.5 மெட்ரிக் டன் பருத்தி 3.71 கோடி மதிப்பிற்கு 3,646 விவசாயிகளிடமிருந்து குவிண்டால் சராசரியான 6,500 என விற்பனை குழுவால் கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.